உறுப்பினராகி அமைச்சராகி அதன் பின்பு அதிபர் சாவேஸுக்கு பிறகு ஜனநாயக முறையில் 2013ஆம் ஆண்டு வெனிசுலாவினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபராக 2013ஆம் ஆண்டு முடிசூட்டப்படுகிறார், பதவி வகிக்கிறார். அன்னையிலிருந்து அமெரிக்கா பிரச்சனை தான். ஏன்னு சொன்னா கடந்த 30 ஆண்டுகளாக லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதும் இருக்கிற எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கின்ற வகையில் வெனிசுலாவையும் கியூபாவையும் லத்தீன் அமெரிக்க நாடுகளையும் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா அணுகி வருகிறது. அதற்கு மதுரோ ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை. தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து வருகிறார். அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மரியா கரீனா மச்சாடோ என்பவர் தான் வெனிசுலாவினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் மூலமாக தொடர்ந்து அவர் ஒரு CIA ஏஜென்ட், அமெரிக்காவுடைய உளவாளி. அவரை எதிர்கட்சியினுடைய தலைவராக முன்னிறுத்தி பல்வேறு குழப்பங்களை வெனிசுலா தேர்தலில் முயற்சி செய்த அமெரிக்கா இறுதியாக தோற்று போனது. அந்த அம்மையாருக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கிறாங்க. அமெரிக்கா அந்த மச்சாடோவுக்கு வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுக்கிறாங்க. அந்த நோபல் பரிசினை அமெரிக்காவிற்கு அளிக்கிறார் அந்த அம்மையார். தொடர்ந்து அமெரிக்கா பல்வேறு வகையில் சிதைக்கிற முயற்சியில் ஈடுபடுது. ஏன்னு சொன்னா உலகத்திலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் விளைகிற நாடாக வெனிசுலா இருக்குது. உலகத்தில் இருக்கிற உற்பத்தி ஆகிற கச்சா எண்ணெயில் $309 பில்லியன் வெனிசுலாவில் மட்டும் அதிகமா உற்பத்தி ஆகிறது. அடுத்துதான் ஈரான், அடுத்துதான் ஈராக்கு, சவுதி எல்லாமே. அப்படி கைது செய்த ட்ரம்ப் என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்கள் வெனிசுலாவை ஆள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை, நாங்க ஆள போறோம். அங்க இருக்கிற எண்ணெய் நிறுவனங்களை 4 பெரிய எண்ணெய் நிறுவனங்களை அனுப்பி அந்த எண்ணெய் நிறுவன முறை கொள்ளடிக்கிற வேலையை அமெரிக்கா செய்யும் சொல்லி ஓபனா டிவியில பேட்டி கொடுக்கிறான் ட்ரம்ப். அமெரிக்காவில் இருக்கிற மக்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஜனநாயக சக்தியை நேசிக்கிற மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை அமெரிக்காவில் நடத்துறாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அமெரிக்கா முழுவதுமாக சர்வீஸ் ஓரியன்டட் வேலைகள் மட்டுமே உற்பத்தி ஆகிறது. வெளிநாட்டிலிருந்து குறைவான சம்பளத்துக்கு அங்க சர்வீஸ் ஜாப நடத்திதான் அதனுடைய பொருளாதாரம் என்பது. இங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள்